ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு தி ஷோ. இது ஓடிபி ஒன் டைம் பார்ட்டி ஷோ. வி ப்ளே யூடியூப் சேனலில் வாரம் நம்ம ஓடிபி சேனலில் புது சீஃப் கெஸ்ட் வந்து அவங்களுடைய அனுபவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வரப்போகிற சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க சினிமாவில் ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காங்க, நிறையா ஆட் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்ம தமிழ் பொண்ணுங்க, நம்ம சேலத்து பொண்ணு. சேலத்துலேருந்து இன்றைக்கி தமிழ் சினிமாவில் வந்து ஒரு முக்கியமான ஹீரோயினாக இருக்காங்க. பேர் வந்து வைஷ்ணவி. என்னடா பேரை ரிவீல் பண்ண மாட்டேன், உடனே ரிவீல் பண்ணுறேங்கிறீங்களா? என்னை ரிவீல் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்க பேசுகிற தமிழ் அவ்வளோ அழகாக இருக்குது, அவங்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்காங்க. அப்போ ரொம்ப பில்டப் பண்ணதான் அவங்க யாருன்னு காட்டுறதுன்னு சொல்ல வரீங்க. எஸ், அவங்களே காட்டிட போகிறேன். இன்றைக்கி ஓடிபி ஷோவில் நம்ம சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் வைஷ்ணவி. எஸ், ஹலோ வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஹலோ, ஹாய், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் வைஷ்ணவி, சூப்பர். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு இன்டர்வியூ கொடுக்குறீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப எனக்கும் ஹாப்பியாக இருக்குது. அது டிசம்பர் மாதம் என் வாய்ஸ் கட்டணம் எப்படி தெரியுது உங்களுக்கு தோணுது? ஆப்வியஸாக தெரியுது, பனிக்காலம் இது ஃபுல்லாக. ஸோ எல்லாரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஹாட் வாட்டர்லாம் எடுத்துக்கிட்டா நல்லாயிருக்கும். நீங்களும் ஹாட் வாட்டர் குடிச்சா இன்னும் நல்லாயிருக்கும். அப்படியா? எனக்கு ரொம்ப என் வாய்ஸ் தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு பார்த்தேன். உங்கள் வயசும் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் கூட கார்த்திக் சார் பாடுவார், என்னது இன்னிசை, என்ன யாரோட இன்னிசை மலையில் நலைய தயாரா, அது யார் வயசு? அது என்ன சொல்லுவாரு? காஜல் அகர்வால் சொல்றாங்க. ஆமா, அந்த மாதிரி வாய்ஸ் ரெண்டு பேருக்கு மாறிச்சு நினைக்கிறேன். உங்க வாய்ஸ் ஒரு பாட்டு பாடி ஆரம்பிங்களே. ஐயோ, ஏன் வாய்ஸ்லயா? இல்ல, இந்த மாதிரி என் வாய்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஐயோ, வேணாங்க, சாகெல்லாம் வேணாங்க. வேணாமா? சாகெல்லாம் வேணாங்க. இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், அதனால போக நம்ம அப்படியே ஒரு வாய்ஸா போய்க்கலாம். ஓகே வைஷ்ணவி, பார்க்க ரொம்ப அழகா பிரிட்டியா இருக்கீங்க. தேங்க்யூ சார். ஓகே, உங்க சொந்த ஊர் இது சென்னை தானே? இல்ல சார், எனக்கு நேட்டிவ் சேலம். சேலமா? சேலத்துக்கு போன நீங்க? ஆமாங்க சார், சேலம் தான். என்னங்க சொல்றீங்க? சேலம் தான், சேலம். ஆனா பட் செட்டில்டு சென்னை தான். நாங்க 12 இயர்ஸ் ஆயிடுச்சு சென்னை வந்து. ஃபுல்லா இப்ப சென்னையில தான் இருக்கோம். ஃபுல்லா சென்னையில தான் இருக்கோம். ஓகே, எத்தனை வருஷம்? 12 இயர்ஸ். 12 இயர்ஸ் ஆயிடுச்சு. அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப், அப்பா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியா? ஒரே பொண்ணா? இல்ல அண்ணா அக்கா, நான் லாஸ்ட். ஓகே, அப்ப பாத்து கொஸ்டின் கேட்க வேண்டியதான். ஓகே, இன்னைக்கு நம்ம வானவில், அதாவது ஓடிபி ஷோ வீக்ல யூடியூப் சேனல்ல வந்து இந்த ஒன் டைம் பார்ட்டி வந்திருக்கீங்க. எப்படி, என்னென்ன எதிர்பார்க்குறீங்க? என்ன மாதிரி இருக்கும் ஷோ? அப்படி எதிர்பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் பேசும்போதே தெரியுது நல்லா ஜாலியாக இருக்குன்ட்டு. ஸோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப நாள் கழிச்சு நானும் இன்டர்வியூ கொடுக்குறேன். ஸோ ஜாலியாக இருக்கு, எனக்கு ஜாலியாக இருக்கும். ஸோ நம்ம முதல் கொஸ்டின் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்கு த்ரோட் ப்ராப்ளம். உங்களுக்கு தொண்டை பிரச்சனை, எனக்கு தொண்டை பிரச்சனை. உங்களுக்கு என்ன தொண்டை பிரச்சனையா? சேம் பண்ணி தான். ஏர்லி மார்னிங் ஷூட் கிளம்புறோம், இல்லை 5 o'clock 4 o'clock கிளம்புறோம். ஸோ அதனால கொஞ்சம் தண்ணி ப்ராப்ளமாக இருக்கிறதுனால, தண்ணி பிரச்சனைனால உங்களுக்கு தொண்டை பிரச்சனை. எனக்கும் பார்த்தீங்கன்னா சேம் அதுதான். ஒரே காலங்காலத்தில் எந்திரிக்க குளிக்க மாட்டேங்கிறேன். குளிக்காதனாலே எனக்கு தொண்டை பிரச்சனை வந்துருச்சு. இல்ல நாளா குளிச்சிடுவேன். குளிச்சிடுவீங்க. அதனால என்ன பண்ணுவோம், ஒரு சூப் போட ஆரம்பிச்சிடலாம். நம்ம இப்போ இருக்க லொகேஷன் பார்த்தீங்கன்னா வானகரத்துல குமரஞ்சாவடி பக்கத்துல வந்து எலி கடையில் இருக்கும். இங்க வந்து சூப் ரொம்ப ஸ்பெஷல். சூப் கூட்டு ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒன் டைம் பார்ட்டில நம்ம என்னென்ன பண்ணுங்கிறத நான் போக சொல்றேன். ஓகே, சூப் ப்ளீஸ். ஓகே வைஷ்ணவி, ஒரு சூடான சூப்பு 2 பேத்துக்கும் தேவை. 2 பேரும் பேஷண்ட். உங்களுக்கும் தொண்டை போச்சு, எனக்கும் தொண்டை போச்சு. 2 சூப்பு 2 சிப் எடுத்துட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். நான் வந்து மட்டன் சூப் சொன்னேன், நீங்க என்னமோ சொன்னீங்களா? என்னது? மேங்கோ சூப். மேங்கோ சூப்பா? மேங்கோஸ் அப்படின்னா இது ஆக்சுவலி சைனீஸ் சூப். இது வந்து எனக்கு இது ரொம்ப ஃபேவரேட், இந்த சூப் எனக்கு. அப்படியா? ஆமா, இதுல எக்கு, சிக்கன், இந்த மேல இருக்கிற இது வந்து கொஞ்சம் நூடுல்ஸ். அது இல்ல இது முறுக்கு டைப்ல இருக்கும், கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கும். இந்த சூப் நல்லா. அப்படியே காட்டுங்க, ஸ்பூன் எடுத்து. என்னடா வித்தியாசமா இருக்கு? நான் மேங்கோ ஜூஸ். இல்ல நான் சேலத்து பொண்ணா? சேலத்து பொண்ணு வந்து சாப்பிடுறது மேங்கோ தான், சூப்புனாலும் மேங்கோ தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த மாதிரி கிடையாது. ஓ, இந்த மாதிரி நீங்களா சூப் செய்வீங்களா வீட்டுல? இல்லைங்க, கிச்சன் பக்கம் போக மாட்டேன். நானு கிச்சன் பக்கம் போக மாட்டேன். அம்மா செய்வாங்க, சாப்பிடுவேன், அவ்வளவுதான். டேஸ்ட் பிடிச்சிருச்சோன்னா ட்ரை பண்ணுவேன். சேம் எங்க சாப்பிட்டேனோ அங்க போய் அந்த ஹோட்டல்ல போய் ட்ரை பண்ணுவேன், அவ்வளவுதான். கிச்சன் பக்கம் போறதே கிடையாது. கல்யாணம் முடிச்சு போறீங்க, இன்னொரு வீட்டுக்கு போறீங்க, அங்க வந்து சமைக்க தெரியல, என்ன பண்ணுவீங்க? யூடியூப் பார்த்து கத்துக்க வேண்டியதுதான். சூப்பர். தெரிஞ்சுங்க வைஷ்ணவியே. அடுத்து பொண்ணு கேட்க வரவங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏமா உனக்கு என்னன்னா சமைக்க தெரியும் சொல்லுங்க, யூடியூப் பார்த்து கத்துக்குவாங்க. இல்ல எனக்கு கொஞ்சம் ரொம்ப சமைக்க தெரியாது அப்படின்னால இல்ல, ஒரு அளவுக்கு கொஞ்சம் சமைப்பேன். அதுல ஹீட்டர் போட்டா சுடு தண்ணி வந்துடும். அந்த தண்ணி வைப்பேன். நான் அந்த தண்ணி வைப்பேன். ஒரு அளவுக்கு தான் ஃபுட் பண்ண தெரியும். ரசம் வைக்க தெரியும் எனக்கு. ரசம் வைக்க தெரியும். பாருங்க, சேலத்து வைஷ்ணவிக்கு ரசம் வைக்க.
மிளகு இதெல்லாம் தட்டி போட்டு சுடுதல்ல போட்டா இல்ல ஆனியனு அப்புறம் புளி வந்து ஃபர்ஸ்ட் ஹாட் வாட்டர்ல வந்து நல்லா கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வச்சு அது தனியா எடுத்து கொஞ்சம் அந்த டொமேட்டோ வந்து கொஞ்சம் இது பண்ணி புளியோட பிசைஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம சீரகம், மிளகு, பூண்டு இதெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணி அதோட வந்து காஞ்ச மிளகா போட்டு ஃப்ரை பண்ணி மிக்சியில் அரைச்சி அதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா கொத்தமல்லி தனியாக வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு, அதை வந்து தனியாக தட்டி வச்சுட்டு சின்ன வெங்காயம் இருக்குல்ல அதையும் தட்டி வச்சுட்டு ஒரு ஒரு பவுல் ஒரு போட்டு ஆயில் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, நம்ம இந்த மிக்சியில் அரைச்சி வச்சிருந்தோம்ல ஒரு பவுடர் மாதிரி அதை எடுத்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு கரைச்சி வச்சிருந்த அந்த புளியும் டொமேட்டோவோட அது இதுவும் ஊற்றிட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சில் லைட்டாக உப்பு, மஞ்சத்தூள், அப்புறமா வந்து கொத்தமல்லி போட்டு கொதிக்க வேணாம், ஓரளவுக்கு மேலே இது மாதிரி வந்தால் போதும், ரசம் ரெடி ஆகிடும். அதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம சுகர் லைட்டாக போட்டுட்டா சூப்பராக இருக்கும், இல்லைன்னா வெல்லம் போட்டுக்கிட்டாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் லைட் சூப்பராக இருக்கும், அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏதோ ரசம் வந்து சாதாரண சுடுதண்ணி ஏதோ மிக்ஸ் பண்ணுவாங்க, இவ்வளவு வேலை இருக்கா? ஆமா ஆமா. ஆனா பட் இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும். ப்ராப்பர் நம்ம தமிழ் ஆளுங்க சாப்பிட்ற ரசம் இப்படிதான் இருக்கும். ஆனா நான் எனக்கு டேஸ்ட் வேணும்னு சொல்லி நான் சுகர் இல்லைன்னா வெல்லம் அந்த மாதிரி போட்டுப்பேன். ஓகே. இப்போ இந்த சூப்ல எல்லாம் மிக்ஸ் ஆகி இருக்குதா? கரெக்ட்டா? இல்ல இது ரசம் இல்ல, இது சூப். ஆமா, இது ரசம் இல்லை, சூப். ஃபேண்டாஸ்டிக். வைஷ்ணவி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு சேலத்து பொண்ணு நம்ம தமிழ் பாயிண்ட் ஒரு இன்டர்வியூ எடுக்கணும், ஒரு ஹாப்பினஸ் இருக்கு பாருங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் வைஷ்ணவி, என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 4 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். 4 படம் பண்ணியிருக்கேன். ஒரு 3 இயர்ஸ் பேக். ஷோர். என் ஃபஸ்ட் படம் வந்து யானை மேலே குதிரை சவாரி, அப்புறம் சாயான்னு சொல்லி ஒரு மூவி பண்ணேன். இப்போ ரீசெண்டாக கரண்ட்டில் வந்து ஆண்டவன்னு சொல்லி ஒரு மூவி, அதில் பாக்கியராஜ் சார் வந்து ரொம்ப லீட் ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ அதில் ஆண்டவன் சார் அந்த மூவியில் வந்து நான் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். இப்போ இன்னொரு படம் வந்து விக்ரம் பிரபு சார் கூட வந்து ஒரு மூவி போய்கிட்டு இருக்கு. அதில் ஏஜென்ட் டீனா மேம் வந்து விக்ரம் மூவியில் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு பொண்ணு கேரக்டர் பண்ணிட்டு இருக்கேன். 2 பேரும் ஒரு மெயின் டெப்த் ரோல் அதில் அந்த மூவியில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கரண்ட்டில் எனக்கு இந்த மூவி போய்கிட்டு இருக்கு. ப்ளஸ் இந்த வெப் சீரிஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஆல்பம் சாங்ஸ் எல்லாம் பண்ணுவேன். சூப்பர். எல்லாம் சொல்றீங்க, சீரியல் பக்கம் வரவே இல்லை போல தெரியுது. இல்ல, இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இதுக்கப்புறம் சீரியல் பக்கம் வந்துருவேன் நான். சீரியல் பக்கம் கூட வருவீங்களா? ஷூர், கண்டிப்பா. எவ்வளவு பேமெண்ட் கேட்பீங்க? ஐயோ, பேமெண்ட் எல்லாம் இல்ல. நல்லா ஃபர்ஸ்ட் எனக்கு ஃப்ரேம் இல்லைங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் இருக்கணும். நல்ல ஒரு ஃப்ரேம் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் பேமெண்ட் எல்லாம் வந்து அது அப்புறமா கூட பார்த்துக்கலாம். நல்ல ஃப்ரேம் கிடைச்சிருச்சுன்னா அடுத்தடுத்து நம்ம நிறைய ஷூட்ஸ் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அப்போ நமக்கு பேமெண்ட் எக்ஸ்ட்ரா நோட் பண்ணுங்கப்பா. ப்ரொடியூசர் நோட் பண்ணுங்கப்பா. ஒரு பொண்ணு வந்து நான் சினிமா நடிச்சா போதும், சம்பளம் அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க, பேசாம என் கூட நடிக்க வந்துருங்க. பேமெண்டே கிடையாது, நல்லா சாப்பாடு போடுவாங்க. ஆமா, ஒரு நேரம் சாப்பாடு இருந்தா அது ஓகே போதும். சம்பாதிக்கிறது சாப்பிட்றதுக்கு இருந்தா போதும். ரொம்ப சந்தோஷம். ஆனா இருந்தா எங்க அம்மா வந்து கேட்பாங்க சம்பளம் எங்க அப்படின்னு. டெய்லி ஷூட்டிங் போற எங்க சம்பளம் வர மாட்டேங்குது கேட்பாங்க. ஓகே, சூப்பர். ஓகே வைஷ்ணவி, இப்போ டெய்லியும் வெளியில போறீங்க, இந்த விஷயம் இல்லாம வெளியில போக மாட்டேன் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா? மணிப்பர்ஸ்ல இல்லைன்னா கையில ஏதாச்சும் ஒன்று எடுத்துட்டு போய் இது இல்லாம வெளியில கிளம்பவே மாட்டேன் அப்படின்னு? மேக்ஸிமம் நான் டிஷ்யூஸ் யூஸ் பண்ணுவேன். வெளியே வரும்போது ரொம்ப ஸ்வெட் ஆகும். கர்ச்சீஃப் எல்லாம் யூஸ் பண்ணால் அது ஆல்ரெடி ஈரமாயிடும். டிஷ்யூன்னா வெட் பண்ணி எடுத்தால் தூக்கி போட்டுடலாம். டிஷ்யூ யூஸ் பண்ணுவேன். வெளியே வரும்போது சன்ஸ்க்ரீன் மோஸ்ட்லி ரொம்ப யூஸ் பண்ணுவேன். சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவேன். நைட் தூங்கும்போது சன்ஸ்கிரீன் போட்டு தூங்குறதுல ப்ராப்ளம் இல்லை. நான் போட்டுப்பேன். சன்ஸ்கிரீன் கண்டுபிடிச்சிருக்காங்க, நைட்டு மூட் ஸ்கிரீன் கண்டுபிடிக்கலையா? அது தெரியல, யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்களதான் கேட்கணும். அதெல்லாம் சன்ஸ்கிரீன்லாம் போறீங்க, நைட் போகும்போது நிலா வெளிச்சு அடிக்கும்ல, நிலா கண்ணுல உங்க ஸ்கின் டேமேஜ் ஆகும்ல. நைட் டைம்ல ஏன் வெளியே போற, வீட்ல இருந்தாலே போதும் இல்ல. நீங்க நல்ல குடும்ப பொண்ணு, வெளியில இப்ப நிறைய பொண்ணுங்க போறாங்கன்னா அவங்களுக்கு வந்து மூட் ஸ்கிரீன் இல்ல. மேபி அவங்களும் வந்து ஏதாவது சப்போஸ் கிரீம்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணலாம். இல்ல நிறைய கிரீம் ஒண்ணு இல்ல, மேபி வந்திருக்கலாம், இல்லாமலே இருக்கலாம். நான் அதுல டீப்பா நான் இறங்கல கிரீம் சைடு. அடுத்து வேற. சோ அதுக்கப்புறம் வெளியே போனா நான் நல்லா சாப்பிட போவேன். கார்டு கொண்டு போணும், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு கொண்டு போணும். இல்ல கேஷ் இருந்தா போதும். கேஷ், நான் இந்த டெபிட் கார்டெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். கேஷ் இல்லைன்னா யூபிஐ அந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பேன் நான். ஏன்னா ஒரு டைம் நெட்வொர்க் இஷ்யூஸ் ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும். ஸோ அதனால எப்பயுமே சேஃப்டிக்கே ஹேண்ட் கேஷ் இருக்கிறது ரொம்ப நல்லது. சூப்பர்ப்பா. ஸோ அதனால வேற என்ன கொண்டு போய் வெளியில போகும்போது? வேற என்ன, வேற எதுவும் எடுத்துட்டு போக மாட்டேன். பர்ஸ் எல்லாம் இருக்காது, மொபைல் கேஷ் இருக்கும், டிஷ்யூஸ் வச்சுப்பேன். அதுக்கப்புறம் வேற எல்லாம்
பெருசா பைக்கியா கார்கியா? இது கார்கி. என்ன கார் வச்சிருக்கீங்க? ரெனால்டோ கார். ரெனால்டோ கார். ஏய் சூப்பர்ப்பா. இப்போ நீங்க சம்பாரிச்சு வாங்குனதா இல்ல? நானே என் கார், மை ஓன் கார். நான் சம்பாரிச்சு நான் வாங்குன கார் இது. ஏய் என்னப்பா சூப்பர்ப்பா. பாத்தீங்களா என்ன ஒண்ணு பக்கத்துல ஒண்ணுமே இல்ல, சைக்கிள் கீ இருந்துச்சு, அது அதுவும் வெளியில கீ வாங்க ஒருத்தர் எடுத்துட்டு போயிருக்கான். இல்ல இது என் ஓன் கார் தான். இது ரொம்ப சென்டிமெண்டா வாங்கினேன் இந்த கார் ஆக்சுவலி. ஏன்னா நிறைய டைம் வந்து ஷூட் போகும்போதெல்லாம் கேப் வந்து நிறைய டைம் நான் புக் பண்ணுவேன். அன்டைமில் நமக்கு ஷூட்ஸ் முடியும். ஸோ ஷூட் முடியும் போது அன்டைமில் ரொம்ப நேரம் நிற்கும் போது கேப் வராது. ஒரு டைம் கேன்சல் பண்ணிடுவாங்க, ரொம்ப லாங்காக இருந்தாலே கேன்சல். எக்ஸ்ட்ரா நான் அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொன்னால் கூட வரமாட்டாங்க. ஸோ அப்போ நான் இது திங்க் பண்ணது என்னென்னா, நமக்குன்னு ஒரு வெஹிக்கிள் இருந்தால் நல்லாயிருக்கும், நமக்குன்னு ஒரு கார் இருந்தால் நல்லாயிருக்கும், நாமளே செல்ஃபாக நம்ம ட்ரைவ் பண்ணிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லி நான் அந்த இதில் வந்து கார் வாங்கினது தான். ஸோ அது சூப்பர் சூப்பர். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நிறைய பொண்ணுங்க நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்கும்போது ஷூட்டிங்கில் பாதியில் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அப்படியே நிற்பாங்க, கேபுக்காக வெயிட் பண்ணிவிட்டு, ஆட்டோக்கு வெயிட் பண்ணிவிட்டு. பட் அந்த விஷயத்தை நீங்கள் தாண்டி வந்துருக்கும் போது இந்த கீயோட வேல்யூ எனக்கு என்னால் தெரியுது. ஸோ இந்த கீ வந்து நானே கொடுக்குற மாதிரி. ஐயோ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அழகான விஷயத்த சொன்னீங்க. இல்லை சீரியஸாகவே வந்து மீடியா பொறுத்து ஷூட் முடிச்சுட்டு நிறைய கேர்ள்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த விஷயத்தில். ஏன்னா நானும் அதுலேருந்து தாண்டி தான் வந்திருக்கேன். ஸோ அப்போது மேபி நான்லாம் நிறைய டைம் வந்து எனக்கு ஆட்டோ இல்லாமல் கேப் இல்லாமல் வெயிலெல்லாம் நின்று இருக்கேன் நான். ஸோ ரொம்ப லாங்கில் எங்கேயாவது ஷூட் போயிட்டோம் அப்படின்னா மேபி எல்லாரும் வந்து சீக்கிரமாக வந்து காரெல்லாம் வாங்கிக்கோங்க ஆர்டிஸ்ட், நான் சொல்கிறேன் அவ்வளோதான். ஏன்னா வாங்கிட்டேன். ப்ளூ கலர். ப்ளூ மை ஃபேவரட் கலர். எனக்கு ப்ளூ ஃபேவரட். ப்ளூ கலர் தான் வச்சிருக்கேன். சூப்பர். இது எடுத்தா ப்ளூ தான், பனி எடுத்தா ப்ளூ தான், பேஸ்ட் பழுத்து இப்போ தெரியுமா பேஸ்ட் ப்ளூ தான், அப்புறம் வந்து ப்ரஷ் ப்ளூ தான், அப்புறம் வந்து ஷூ ப்ளூ தான். சீரியஸா மை ஃபேவரட் கலர். ஓகே 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 சூப்பர். அண்ட் இது கேட்கலாச்சா, இப்போ நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சுட்டே இருக்காங்க. ஆமா. ரீசெண்டாக யார் கட்சி ஆரம்பிச்சாங்க தெரியுமா? தெரியும் சார், தளபதி சார். என்ன கட்சி பேர் சொல்லுங்க? டிவிகே. டிவிகே. ஓகே. இப்போ நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சீங்கன்னா அந்த கட்சிக்கு என்ன பேர் வைப்பீங்க? சார் எனக்கு கட்சி சைடெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் அந்த சைடெல்லாம் நான் போகலாம் மாட்டேன். யார் வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து இங்கே யார் நல்லா நம்ம நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டு இருக்கோம், எவ்வளோ கேர்ள்ஸுக்கு வந்து சேஃப்டி இல்லை. ஸோ நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த ஆட்சி இங்கே வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா யார் நல்லா வந்து பெஸ்ட்டாக பண்ணுறாங்களோ அவங்க வந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆப்வியஸ்லி வந்து தளபதி சார் தான் வருவார், எனக்கு நல்லா தெரியும். ஆமாங்க, நிறைய பேருக்கு தெரியுது இல்லையா? ஸோ பட் நிறைய பேர் கேட்ட சொல்லுவாங்க, யாருக்கு ஓட்டு போறீங்க கேட்டாங்கன்னா பயப்படுவோம். ஐயோ நான் சொல்ல மாட்டேன் அப்படி. நீங்க வந்து போல்ட்டா சொல்றீங்க. ஏன் பயப்படணும்? அது ஏன் ஓட்டு, நான் டிசைட் பண்றதுல தானே இருக்கு. நான் இவங்களுக்கு தான் போடணும் அப்படின்னா நான் அவங்களுக்கு தான் போடுவேன். எனக்கு என்ன காரணத்துக்காக போடணும் ஆசைப்படுறீங்க? என்ன காரணத்துக்காகனா ஆக்சுவலி இப்போ ரீசன்ஸாவே அதுதான், கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப சேஃப்டி இல்லை. சின்ன குழந்தைங்க, நம்ம நிறைய விஷயம் இந்த பாண்டிச்சேரியில நடந்தது, இங்க நம்ம சென்னையில நடந்தது. ஸோ இதெல்லாம் நடந்ததெல்லாம் பார்த்து இவங்க வந்தா இவங்களுக்கெல்லாம் சேஃப்டி இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட். உங்களோட ஒப்பீனியன் சொல்லிட்டீங்க. அண்ட் நான் திருப்பி கேட்குற கேள்வி தான், நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பொறுப்பு கூப்பிடுறாங்க, ஒரு அரசியல் கட்சியில கூப்பிடுறாங்க, இந்த கட்சி அந்த கட்சி ஒரு பொறுப்பு கூப்பிடுறாங்க, நீங்க என்ன பொறுப்பு எடுத்துக்க ஆசைப்படுவீங்க? எதுக்காக? இல்ல நான் அரசியல் சைடு நான் வாய்ப்பே இல்லை, நான் போகவே மாட்டேன். வைஷ்ணவி கோடி ரூபா கொடுத்தாலும் சரி, நீங்க சிஎம் பதவி கொடுத்தாலும் சரி, வைஷ்ணவி வந்து அந்த பதவிக்குலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அந்த பதவிக்கு வர மாட்டாங்க, அரசியல் பிடிக்காது, பட் கண்டிப்பா ஓட்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். அண்ட் இந்த ஃபுட்டுலாம் வந்ததுக்கு அப்புறம் இது ஏன் பிடிக்கும் பிரியாணி சொல்லிட்டீங்க, இது வந்து மண்டி தானே? ஆமா, மண்டி ரைஸ். இது வந்து இதுல வந்து மட்டன்ல இது சூப்பரா இருக்கும், மட்டன்ல சிக்கன்லயும் நல்லா இருக்கும். ஓகே ஓகே. சோ இதுவும் எனக்கு லாலிபாப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ ஃபிஷ் ஃபிங்கர் சொல்லவே இல்ல, நான் சொல்லல, அது நீங்க சொல்லிருக்கீங்க. ஆமா ஆமா, ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்கு. ஓகே, நீங்க எடுத்துக்கோங்க. நான் எடுத்துக்கிறேன். நம்ம ஒன் டைம் பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, ஃபுட் ஐட்டம் என்ன பிடிக்குதோ சரி நான் வாங்கி கொடுத்துருவோம். உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் நம்புறேன். போட்டுக்கலாமா? இல்லை, நல்லா இருக்கையா? சூப்பர், நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இந்த மாதிரி ஃபிஷ்ல வந்து இது வந்து இப்படி பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். நல்லா இருக்கையா? ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன், நல்லா இருக்கு. ஒரு ஃபிஷ் ஃபிங்கர் நீங்க இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டது இல்ல, ஆனா பட் இங்க நல்லா இருக்கு. இல்ல நான் அடிக்கடி இங்க வருவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே, பட் பரவாயில்லை, நான் கேட்டதா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் வித்தியாசமா. ஓகே ஓகே, நல்லா இருக்கு.
சென்னையில் ஃபேவரட்டாக ஒரு ஃபுட்டு கடை ஏதாச்சும் இருக்கா நீங்கள் போனது? ஃபுட் கடை வந்து நிறைய கடை. எனக்கு வந்து பட்டினப்பாக்கம் வந்து எனக்கு அங்கே அக்கா கடை, அங்கே போய் எனக்கு அங்கே போய் சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேக்ஸிமம் சண்டே வந்துருச்சுன்னா அங்கே ஓடிடுவோம் நான். இல்லை, அங்கேயே போய் அக்கா கடையிலே உட்காந்து சாப்பிட்ருவோம் நாங்கள். அங்க என்ன இருக்கோ எல்லாமே சாப்பிடுவோம். எனக்கு எலிப்பூச்சி இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஆமா, அது இருக்கு. ஆனா பட் அது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு ஃபிஷ் டைப். அது ஏதோ சொல்லுவாங்க. ஆனா பட் அது இருக்கு. இல்லையே, ஐயோ, எலிப்பூச்சின்னா நானே ஃபர்ஸ்ட் அப்படிதான் நினைச்சேன். அது வந்து ஒரு ஃபிஷ் ஷாப் டைப்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா, பட் எனக்கும் தெரியல. இல்ல, ஃப்ரை தான். ஆனா பட் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. எனக்கு அங்க மீதி எல்லாமே ட்ரை பண்ணுவேன் நான். ஸ்குட்டு, ப்ரானு, ஃபிஷ் நல்லா இருக்கும் அங்க. அப்புறம் ஏதோ அந்த ஃபிஷ்ல ஏதோ ஃப்ரை பண்ணி நம்ம எக்கு வந்து மசாலா அந்த மாதிரி பண்ணி தருவாங்க. அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கும். அப்பா சேலத்து பொண்ணு, நீ வேற லெவல்ல இருக்கேப்பா. சூப்பர் சூப்பர். எனக்கு என்னமோ அந்த எலிப்பூச்சின்னு சொன்னல, அது ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல, நல்லா இருக்கும். நிறைய பேர் சாப்பிடுறாங்க. எங்க பிரதர் கூட சாப்பிடுவான், அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அது அவனுக்கு எப்படி பிடிக்குதுன்னு தெரியல, நான் எனக்கு பிடிக்காது. ஆனா பட் நல்லா இருக்கு. எலி சாப்பிடுறது எலி மாதிரி போவாங்களாமா? பறப்பாங்களா? அப்பா நெக்ஸ்ட் டைம் போனீங்க அப்படின்னா பட்டினப்பாக்கம் எலிப்பூச்சி கொடுக்குறாங்களா? சொல்லிருக்காங்க, ட்ரை பண்ணி பாருங்க. இங்க எலிப்பூச்சி கிடைக்க மாட்டேன். சரி, ரைட். இப்போதைக்கு இது ஆர்டர் பண்ணிட்டோம். ஓகே, ரைட். அண்டு இத்தனை வருஷம் சினிமா ஃபீல்டில் வந்திருக்கீங்க. இந்த கேரக்டர் நான் பண்ணல, இந்த படத்தோட இந்த ரோல் பண்ணியிருந்தா சூப்பராக இருந்திருக்கும் அப்படி ஏதாச்சும் இருக்கா? நீங்கள் பார்த்த படங்கள்ல நல்லா பண்ணியிருப்பேன் அப்படின்னு. ஆமாம், நிறைய படம் இருக்கு. எனக்கு நிறைய படம் நான் யோசிச்சிருக்கேன். எனக்கு இந்த படம் எனக்கு இதில் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு. நம்ம விஜய் சார் படத்தில் வந்து துப்பாக்கி படத்தில் வந்து இந்த சிஸ்டர் கேரக்டர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒரு கேரக்டர் நம்ம பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். நம்ம பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நம்ம காமிச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிருக்கேன். சிஸ்டர் கேரக்டர் பண்ணால் நல்லா இருக்கும். இது வரைக்கும் சிஸ்டர் கேரக்டர் நான் பண்ணதில்லை. ஆனால் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஹீரோயின்காவோ சரி, ஹீரோவுக்காவோ சரி. அது ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கும்போது நான் ஒரு சிஸ்டராக நான் இருந்திருக்கேன். அவங்க பண்ணுற அந்த சேட்டெல்லாம் வந்து இங்கே நம்ம காமிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ஒரு ஆசை. சிஸ்டர் கேரக்டர் சிவகார்த்திகேயன் சார் கூட பண்ணணும்னு ஆசை. சிவகார்த்திகேயன் சார் கூட பண்ணணும்னு ஆசை. அப்புறம் வந்து எனக்கு சிவகார்த்திகேயன் சார் ரொம்ப பிடிக்கும். அடுத்த படத்துல தங்கச்சி ரோல் வந்துச்சுன்னா எங்க வீட்டு பிள்ளை தான் நடிச்சிருந்தாரு. எங்க வீட்டு பிள்ளை மாதிரி அடுத்த படத்துல வைஷ்ணவி தங்கச்சியா போட்டுருங்க. எல்லா படத்தும் நல்லா நடிப்பாங்க. நானும் சர்டிஃபிகேட் கொடுத்துறேன். அண்ட் நீங்க பார்த்த படங்கள்ல ரொம்ப மொக்க படம், தியேட்டர்ல உட்காரவே முடியல கமல் சார், ஓடி வந்துட்டேன் பாதியிலே அப்படின்னு என்ன படம்? நான் அப்படி எந்த படமும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பிகாஸ் அது வந்து நம்ம இப்போ அந்த படம் நல்லா இல்லை, இப்போ அந்த ஸ்க்ரீனில் நானே நடிச்சிருக்கேன், 4-5 பேர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னா எனக்கு கஷ்டமாக இருக்கு. ஏன்னா அங்கே எல்லாருமே என் டீம்மேட்ஸ் எல்லாருமே எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு செகண்ட் ஈஸியாக நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபர்ட் போட்டு பண்ணது நாங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டு. புரியுது நீங்கள் சொல்லி, நீ சினிமாக்காரங்கனால சினிமாக்காரன் விட்டு கொடுக்க முடியாது புரியுது. வேறு இருந்தாலும் இந்த படம் ஐயோ சார் எல்லாம் முடியல, தியேட்டரில் உட்கார முடியல, ஐயோ என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு தூங்கிட்டேன், இல்லைன்னா ஏன்டா அந்த படத்துக்கு போனோம், ஏதாவது படம் இருக்கும்ல, கண்டிப்பாக இருக்கும். ஐயோ இல்லை, எனக்கு நான் எதிர்பார்த்ததை தாண்டி எதிர்பார்த்த மாதிரி இந்த படம் இல்லைப்பா, சுமாராக தான் இருந்துச்சு. அந்த மாதிரி படம் எனக்கு சரியா எனக்கு ஞாபகம் நல்ல ஞாபகம். ஏதாச்சும் ஒரு படம், ஏதாச்சும் ஒரு படம் ரீ ரிலீஸ் வந்து இல்லை இந்த படம் சொல்லி சுமாரா நான் பார்த்த சுமாரான படம் எனக்கு டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல. படையப்பா இப்போ வந்துச்சு, படையப்பா, கில்லி, அப்புறம் நாயகன். ரிலீஸ் படங்கள்ல எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது? படையப்பா இப்போ போன போய் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. அது அந்த ஜென்ரேஷன் போன மாதிரி இருந்துச்சு. ஐ மீன் ஏன் ஜென்ரேஷன், நான் அந்த ஜென்ரேஷன் இல்லை, எங்க அம்மா பார்த்து வந்த படங்கள் அது. ஸோ அப்போ நான் இங்கேருந்து உட்காந்து பார்க்கும்போது இப்படியெல்லாம் எடுத்திருக்காங்க. அப்போ இப்போ நான் ரசிக்கும் போது அப்போ நம்ம அம்மா எப்படி ரசிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த மாதிரி நான் யோசிச்சிருக்கேன். அவ்வளோதான். அந்த படம் வரும்போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க?
படையப்பா இருந்தீங்க? நான் அப்ப பிறந்தேனா அப்படின்றதே எனக்கு டவுட்டா இருக்குடா அது. பிறந்தனாவா? என்ன சொல்றீங்க? ஆமா எனக்கு நான் பிறந்தேனான்றதே எனக்கு டவுட்டா 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். அப்ப வயசு உங்களுக்கு? 25 எனக்கு 25 தான் ஆகுது. 25 தான் ஏஜ், 25 தான் ஆகுது. இல்ல கரெக்டா நீங்க அப்ப படையப்பா போற மக்களே வைஷ்ணவி படையப்பா படம் ரிலீஸ் அன்னைக்கு தான் பிறந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்ப ஆமா ஆமா. 25 வருஷம். ஓகே ஓகே ஓகே. ஏதாச்சும் வசனம் சொல்லுங்க, சூப்பரா இருக்கும். இப்ப கேட்க இப்ப அம்மா பாத்துட்டு இருப்பாங்க டிவி. அந்த படத்துல நீலாம்பரி மாதிரி கேரக்டர் டைலாக் ஏதாச்சும் சொல்லுங்க. ரம்யா கிருஷ்ணன் மேம் டைலாக் வேணும்னா சொல்லலாம். வயசானாலும் உன் அழகு உன்னை விட்டு போனதே இல்லை. அந்த டைலாக் எனக்கு அது ரொம்ப எனக்கு பிடிக்கும். எனக்கு வேற ஸ்டைல் ஏதாச்சும் இந்த மாதிரி? வேற ஸ்டைல் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. ஆக்சுவலா கேட்கும்போது எனக்கு கூஸ் பம்ப்ஸ் மாதிரி இருக்கு. 25 வருஷம் படையப்பா பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு இப்ப நான் சொன்னேன் அப்படின்னா என் வயசுல எல்லாம் கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இல்ல நீங்க சொல்லுங்க, நீங்க அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்ப இது எப்படி சொல்றது, சரி இருந்தாலும் பதிவுக்காக சொல்லிடுறேன். படையப்பா வரும்போது நான் வந்து +2 படிச்சுட்டு இருந்தேன். கட்டடிச்சுட்டு போய் 126வது நாள் அந்த படம். +2 படிச்சிட்டு இருந்தீங்களா அப்போ? ஓகே ஓகே. +2 படிச்சுட்டு இருக்கும்போது 126வது நாள் தென்காசியில பரதன் தியேட்டர் ஒரு தியேட்டர் இருந்தது. அப்ப இடிச்சிட்டாங்க. ஓகே ஓகே. அந்த தியேட்டர்ல 126 போய் தெரியாம போய் படம் பார்க்கறேன். ஸ்கூல் ஓப்பனிங் அன்னைக்கு. ஓகே ஓகே ஓகே. பார்த்துட்டு அங்க உள்ள அந்த இது இருப்பாங்களே லீடர் இருப்பாங்களே அவர் என்ன பார்த்துட்டாரு. பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து அட்மிஷன் போடுறேன். தம்பி நேற்றே ஸ்கூல் வரல, ஒரே ஃபீவர் சார், முடியல சார் அப்படின்னு. தம்பி நான் தியேட்டரில் உன்னை பார்த்தேன். முதல் நாள் என்னை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி பிரின்சிபல் ரூம் கூட்டி போயிட்டாங்க. மேடம் இந்த தியேட்டரில் பார்த்தேன் என்ன படம். அவனும் படம் பார்த்துருக்காப்புல, என்ன மாட்டி விட்டாப்புல. என்னால படையப்பா வந்து என் லைஃப்ல மறக்க முடியாத படம். சரி அப்ப நீங்க ஏதாவது ஒரு சீன் வந்து ஆக்ட் பண்ணி காட்டுங்க எனக்கு. படையப்பாவா? எப்படி சொல்றது, அளவுக்கு அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அளவுக்கு அதிகமாக கூப்பிட பொம்பளையும் நல்லா வந்தது சரித்திரமே கிடையாது. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏன்னா படத்துல ஒவ்வொரு வருஷம் நல்லா தெரியும் வைஷ்ணவி. அத ஸ்கூல் கட்டடிச்சிட்டு போய் பாத்தீங்கல்ல? அதுக்கப்புறம் நிறைய கட்டடிச்சு போய் பார்த்தேன். ஓகே ஓகே ஓகே. மை ஃபேவரட் மூவி. சரி இந்த படம் வந்து ரீ-ரிலீஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும், இன்னும் பண்ணாம இருக்காங்களே அப்படின்னு ஏதாச்சும் ஒரு படம்? எந்த படம்னா ஜீன்ஸ் படம் பண்ணா சூப்பரா இருக்கும். பாத்தீங்களா? அப்ப என்ன பண்ணிருந்தேன் ஜீன்ஸ் வரும்போது? அப்ப நான் அப்பயும் குழந்தை வரும்போது எல்லா படமும் வந்திருக்கு. அந்த படம் ரீ-ரிலீஸ் பண்ணா சூப்பரா இருக்கும். அதுல ஏன்னா டபுள் ஆக்டிங், 2 பேருமே மேம் ஹீரோயினும் ஹீரோவும் டபுள் ஆக்ஷன். சோ ரெண்டுமே சூப்பரா இருக்கும் அந்த படம். ஆனா அந்த படம் இப்ப வந்தாலும் இப்ப எடுத்த மாதிரி தான் இருக்கும். ஆமா. என்னப்பா இவ்வளவு ஹை டெக்னாலஜியா எடுத்துறீங்களா அப்படின்னு. ஆமா. இந்த இண்டஸ்ட்ரியில பொண்ணுங்க சினிமாக்குள்ள வர்றது பெரிய கஷ்டம். அவங்க போராட்டம் இதை விட ரொம்ப கஷ்டம். சக்சஸ் பண்ணி வர்றதுங்கிறது வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு போராடி வந்துட்டு இருக்கீங்க. மை பெஸ்ட் விஷஸ். இந்த நேரத்துல இந்த ஃபீல்டுக்குள்ள நீ போன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க யாரு? அப்பா தயவுசெய்து வைஷ்ணவி போயிடாது இந்த ஃபீல்டுக்குள்ள அப்படின்னு சொல்லுங்க. ஸ்டார்டிங் வந்து ஃபேமிலி வந்து கொஞ்சம் சப்போர்ட் இல்லாம இருந்துச்சு. ஓகே. ஃபேமிலியான அப்பா சைடு வந்து கொஞ்சம் சப்போர்ட் இல்லாம இருந்துச்சு. அவங்க எப்படி யோசிச்சிட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் மீடியாலாம் ரொம்ப கஷ்டம், நம்மளால போய் ஜெயிக்க முடியாது, அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஃப்ரேம் இருக்கணும், எல்லாமே இருக்கணும், ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும். அவங்க பேசினது காமனாக பேசினாங்க, போக அப்படி இது பண்ணல. நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உன்னால முடியும் அப்படின்னா நீ ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சேலஞ்ச் கொடுத்தாங்க. நானும் சரி ஓகே. ஆனால் அம்மா ஃபுல் சப்போர்ட் எனக்கு. நீ பண்ணு, நான் இருக்கேன், உன் கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்போ வரையும் ஸ்ட்ராங்கா நிக்கிறது அம்மா மட்டும்தான். சப்போர்ட் பண்றது வந்து அம்மா, சப்போர்ட் பண்ணாது வந்து ஃபேமிலி. ஆனா பட் இப்போ ஓரளவுக்கு ரீச் ஆகுறதெல்லாம் பார்த்து நிறைய மூவிஸ் இதெல்லாம் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா பண்ணு, அடுத்து இது பண்ணு, அது பண்ணு, இந்த ரோல் பண்ணு அப்படின்னு சொல்லி என்னை மோட்டிவேஷன் பண்றாங்க. எப்படி பண்ணா நல்லா இருக்கும், இது பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷன் பண்றாங்க. அவங்க வைஷ்ணவி வந்து உங்க பொண்ணு வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, உலகம் ஃபுல்லா பேர் வாங்குற மாதிரி ஒரு நல்ல இடத்துக்கு வருவாங்க. நான் இப்பயும் சொல்றேன், அடிச்சு வச்சுங்க. ஏன்னா அவங்க பொண்ணு வந்து அவ்வளவு ஒரு டெடிகேஷன் இருக்கு. ஷூட்டிங் சொன்னோன்னு கரெக்ட் டைம் வந்தீங்க. நான் வந்து இறங்கின கரெக்டா 2:05 சொன்னாங்க, நான் 2:03க்கு வந்தேங்க. ஆமா ஆமா தானும் வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. செலிபிரிட்டி அப்படிதான் இருக்கணும், டிசிப்ளின். இன்னும் தமிழ் அழகா உச்சரிக்கிறாங்க. ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு சூப்பரான ஹீரோயின் அவங்க. ஓகேவா? ஆக்சுவலி நான் தமிழ் இல்ல, நான் தெலுங்கு பொண்ணு தான். இப்பதான் சொல்றீங்க? எனக்கு மதர் டங்கே தெலுங்கு தான். தமிழ் வந்து இங்க சேலம் தான். நான் பிறந்ததெல்லாம் சேலம் தான். அப்பா சைடு அம்மா சைடு எல்லாமே தெலுங்கு தான். ஸோ எனக்கு வந்து இங்க சென்னை வந்து மோஸ்ட்லி தெலுங்கு, தமிழ் கொஞ்சம் நல்லாவே நான் கத்துக்கிட்டேன். நான் இங்க சென்னை இந்த 12 இயர்ஸ்ல நம்ம ஒரே ஃபேமிலி தான். கர்நாடகா, கேரளா, நம்ம ஆந்திரா, தமிழ் எல்லாம் ஒண்ணுதான். என்ன அப்பப்போ பிரிஞ்சுட்டு முன்னாடி எல்லாமே நம்ம சென்னையில தானே.
அதனால பிரச்சனை கிடையாது. தமிழ் சூப்பரா பேசுறீங்க. தேங்க்யூ. ஓகே, ஃபியூச்சர்ல என்ன ஆகணும் ஆசை? சரி, ஃபியூச்சர் ட்ரீம், கனவு. எனக்கு ஒரு நல்ல படம் பண்ணணும். நல்ல படம் பண்ணணும். சூப்பரா இந்த பொண்ணு இந்த ரோல் வந்து சூப்பரா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரேம்ல வந்து நல்ல நேம் வாங்கினா எனக்கு போதும். ஸோ அந்த அளவுக்கு இருந்தா போதும். அம்மாவுக்கு வந்து நான் அவார்ட் வாங்குறது பார்க்கணும். வெரி குட். அவங்களுக்கு வந்து ஸ்டில் இப்பவும் சொல்லுவாங்க, நீ ஒரு அவார்ட் வாங்குறது நான் பார்த்துட்டு ஐம் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நான். ஆனால் நான் வாங்கிடுவேன், ஷுவராக வாங்கிடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி. ஸோ உங்கள்கிட்ட எது ப்ளஸ் எது மைனஸ் நினைக்கிறீங்க உங்கள்கிட்ட இருக்கிறதுலே? ப்ளஸ் எது மைனஸ்னா, ப்ளஸ் வந்து எல்லாருக்கிட்டையும் சீக்கிரமாக ஜெல் ஆகிடுவேன் நான். சீக்கிரமாக க்ளோஸ் ஆகிடுவேன். மைனஸ் வந்து டக்குன்னு கொஞ்சம் கோவம் வந்துடும், யோசிக்காமல் பேசிடுவேன். ஆனால் அதுக்கப்புறம் ஐயோ நம்ம பேசிட்டோமே, இப்படி தப்பு இல்லை, யோசிக்காம போய் சாரி கேட்டுரு. யோசிக்காத உடனே டக்குன்னு போய் சாரி கேட்டுருவேன். சாரி நான் பண்ணது தப்பு, ஏதாவது நான் பேசியிருந்தா தப்புன்னு சொல்லி நான் சாரி கேட்டுருவேன். சரண்டர் ஆகிடுவேன் நான். நம்ம பேசிடுவோம் டக்குன்னு. அந்த அந்த சுச்சுவேஷனில் நம்ம கோவமாக இருக்கோம் நமக்கு தெரியும். அவங்க ஆப்போசிட் இருக்கவங்க அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிருப்பாங்களே, அந்த ஒரு செகண்ட் நான் பேடாக ஜட்ஜ் பண்ணியிருப்பேன். இவன் இப்படி பேசுவா, இப்படி இது பண்ணுறா அப்படின்னு. அதனால் நான் போய் சாரி கேட்டுருவேன். என் மேலே தப்பு இருந்தாலும் சரி, இல்லை அவங்க எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சா, அவங்க மேலேயே தப்பு இருந்தால் கூட ஐம் ஸ்டில் நான் போய் நான் சாரி அப்படின்னு நானே சரண்டர் ஆகிடுவேன். அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம இன்னைக்கு இருக்க பெரிய பிரச்சனை நினைக்கிறீங்க? பொண்ணுங்க இண்டஸ்ட்ரி வர்றதுக்கு பெரிய பிரச்சனை இதை தான் தடைகளாக இருக்குது. இதை தூக்கிட்டோம்னா பொண்ணுங்க ஈஸியாக ஃபீல்டுக்கு வந்துடுவாங்க. பயப்படுறாங்க ரொம்ப எல்லாருமே உள்ளே வர்றதுக்கு. ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா, ஃபேமிலி சைடு இருந்து ரொம்ப பயப்படுறாங்க. இப்போ ஜென்ரலாக நார்மலாகவே வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து சேஃப்டியே இல்லை. இதில் மீடியாக்குள்ளார வந்துட்டா சேஃப்டி இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ அதனால வந்து மீடியா எல்லா இடத்துலையுமே தப்பு இருக்குது. ஆனால் பட் மீடியானாலே ரொம்ப தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மீடியாவில் வந்து அந்த மாதிரி தப்பெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அதை நம்பி யாராக இருந்தாலும் கேர்ள்ஸ் வந்து உள்ளே வந்து நீ போல்டாக இருக்கியா, உன்னால் எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ண முடியும்னா நீ தைரியமாக உள்ளே வந்து நீ மீடியாவில் வரலாம். அதே மாதிரி வெளியே ஒர்க் போகிற இடத்துலையும் நான் அதுதான் சொல்லுவேன். உங்ககிட்ட யாராவது தப்பாக உன்னை வந்து ஏதாவது பேட் டச் பண்ணுறாங்களா, அந்த இடத்துல சும்மா விடாத, அடிச்சுடு. போல்டா இரு. நீ போல்டா இருந்துட்டு நீ ஃபேஸ் பண்ணிட்டு ஈஸியா வெளியே வந்துடும். அவ்வளோதான். அந்த ஒர்க் இல்லைன்னா இன்னொரு ஒர்க் நமக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த ஷோ பார்த்தா போதும்பா, அப்படியே பூஸ்ட், அப்படியே ஒரு பூஸ்ட் 10 பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருக்கு. அண்ட் நான் கேட்கறதுக்கு ஒரு வரியில பதில் சொல்லுங்க. லவ் அப்படின்னா? லவ் அப்படின்னா ரொம்ப அழகான விஷயம் லவ்ன்றது. பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கேன், பட் அது இப்போ வேண்டாங்க. கல்யாணம் வந்து பண்ணலாம், கொஞ்சம் அச்சீவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணலாம். கல்யாணமும் நல்ல விஷயம் தான். ஒருத்தவங்க எத்தனை கல்யாணம் பண்ணலாம்? ஒரு கல்யாணம் தான் பண்ணணும். ஒரு கல்யாணம் தான் பண்ணலாம். ஓகே, நல்ல பதில். அண்ட் டிவோர்ஸ் பத்தி? டிவோர்ஸ் அப்படின்னு போகக்கூடாது. கல்யாணம் அப்படின்றதே அழகா வாழ்றதுக்காக தான். ஸோ கொஞ்சம் மெச்சூர்டாக, 2 பேருமே மெச்சூர்டாக இருந்தாங்கன்னா டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமே போகவே தேவையில்லை. ஸோ அவ்வளோதான். ஓகே. இப்போ நிறைய பேர் கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா, அதை பற்றி நினைக்கிறீங்க? அது அவங்கவுங்க சாய்ஸ் தான். மேபி அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தால் டிவோர்ஸ் வரையும் போகாது. அப்படி சப்போஸ் டிவோர்ஸ் ஆகி வேற கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா மேபி அவங்களுக்கு இதுதான் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால அவங்க அது பண்ணியிருக்கலாம். எப்படி இருந்தது உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஜாலியாக இருந்துச்சு. நீங்கள் இவ்வளோ ஃபன்னாக பேசுவீங்கன்னால நினைக்கல, ஆனால் ஜாலியாக இருந்துச்சு. ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஓடிபி ஒன் டே பார்ட்டி பிடிச்சிருந்தது? ஜாலியாக இருந்துச்சு. ஓகே, இதே மாதிரி நிறைய பார்ட்டிஸ் வந்து நீங்கள் கலந்துக்கணும். அண்ட் ஓடிபி நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஸோ சூப்பராக இன்டர்வியூ எடுத்திருக்காங்க, ஜாலியாக இருக்குது. நீங்கள் ஆடியன்ஸ் வந்து நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா இருக்கும். நல்லா ஷோஸ் பண்ணுறாங்க, நல்லா இருக்குது. ஸோ இந்த சேனலை வந்து மறக்காமல் எவ்ரிடே நீங்கள் பார்க்குற பீப்புள்ஸ் வந்து எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருங்க, நல்லா இருக்குது. தேங்க்யூ வைஷ்ணவி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம சேலத்து பொண்ணு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். ஆசைப்பட்ட கேரக்டர் இல்லை சார், எனக்கு போதும். நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. ஷோக்கு வந்திருக்கீங்க, நல்லா சாப்பிடுங்க. இது உங்களுக்கு பிடிக்காது, பட் இருந்தால் நான் ஆர்டர் பண்ணிக்கேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. அது என்ன மேங்கோ ஜூஸா? சரி, மேங்கோ சூப்பு. மேங்கோ சூப் அப்போ வாயில் வந்துருச்சு. ஆமாம், சூப்பர், நல்லா சாப்பிடுங்க. அண்ட் இன்னைக்கு ஓடிபி ஷோவில் நம்ம சேலத்து பொண்ணு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான கதாநாயகியாக வந்துட்டு இருக்க வைஷ்ணவி பற்றி நிறைய விஷயங்கள் அவங்களும் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன்.
இதே மாதிரி அடுத்த வாரம் நம்ம வீட்டில் யூடியூப் சேனல்ல ஓடிபி ஷோல இன்னொரு வித்தியாசமான சீஃப் கெஸ்ட் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவர் உங்கள் பாண்டி கமல் அண்ட் வைஷ்ணவி. எல்லாருக்கும் வணக்கம்.